வெல்கம் டு வெட்டிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். நேற்றைய தினம் குளத்தூர் தொகுதியில் முஸ்லிம்கள் அதிகமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இஃப்தார் நிகழ்வு, திமுக சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வு. அதிகமான முஸ்லிம்கள், பெண்கள் எல்லாருமே கலந்துகிட்டார்கள். அந்த நிகழ்வுல கலந்து கொண்டு முதல்வர் அவர்கள் பேசும்போது ஒரு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. முஸ்லீம் சமூகத்துக்கு திமுக எப்போ அவர்கள் பாடக்கூடிய அதே பல்லவி, திமுக தான் முஸ்லிம்களுடைய தோழன், திமுக தான் முஸ்லிம்களுடைய நண்பன் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் குளத்தூர் தொகுதியில முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு இஃப்தார் நோன்பு சிறப்பு நிகழ்வு, அதாவது ரமதான் சிறப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற்றது. ஏராளமான முஸ்லிம்கள், ஆண்கள், பெண்கள் உட்பட அனைவருமே கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வுல கலந்து கொண்ட முதல்வர் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசினார். அஸ்யூஷலா எப்பவுமே பேசக்கூடியதான், இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் தோழர்கள். இன்னைக்கு நிறைய பேர் இஃப்தார் நிகழ்வு நடத்துகிறார்கள், ஆனா முஸ்லிம்களுடைய பிரச்சனை அவங்க எல்லாம் பேச மாட்டாங்க, நாங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக பாஜகவோட கூட்டணி வைத்தது, தற்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை போய் சந்திச்சது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. ஸோ இப்போ சமீபமாக முஸ்லிம் சமூகத்துக்கு மேல முதல்வர் அவர்களுக்கு பயங்கரமான அக்கறை வந்திருக்கிறது. என்ன காரணம் அப்படிங்கிறத நான் ரெண்டாவது எக்ஸ்பிளைன் பண்றேன். இதற்கான காரணம் என்ன, உண்மையிலே திமுக முஸ்லிம்களுடைய நண்பனா துரோகியா அப்படிங்கிறத பத்தி பேச போறோம். இந்த அளவிற்கு திமுகவுக்கு இன்றைக்கு முஸ்லிம்கள் மேல, குறிப்பாக மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முஸ்லிம்கள் மேல அளவு கடந்த அக்கறை வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தியும் வீடியோல நம்ம தெளிவா பார்க்க இருக்கிறோம். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ ஃபர்ஸ்ட், இவர்கள் மேல, திமுக மேல நமக்கு பல விஷயங்கள்ல விமர்சனங்கள் இருக்கு, மாற்று கருத்தே இல்லை. ஆனா அதே நேரத்துல இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தமாகட்டும், பொது சிவில் சட்டமாகட்டும், இந்த மாதிரி ஒரு சில ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்கள், இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக வரக்கூடிய சட்டங்களை இவர்கள் எதிர்ப்பது, அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றுவது, இதை எல்லாமே நாம வரவேற்கிறோம். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை இவர்கள் மட்டும்தான் முஸ்லிம்களுடைய போன்று, முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்கள் போன்று செய்வதை ஒருபோதும் நாம ஏத்துக்க முடியாது. ஏன் அப்படின்னா, கடந்த காலங்களில் திமுக முஸ்லிம் சமூகத்திற்கு ஏகப்பட்ட துரோகங்களை செய்திருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். துரோகம்னா, முஸ்லிம் சமூகத்தாலே வாழ்ந்த ஒரு இயக்கம், முஸ்லிம் சமூகத்தாலே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய கட்சி முஸ்லிம்களுக்கு சொல்லன்னா துயரங்களை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பேசியிருக்கோம். சரி, இப்போ முஸ்லிம் சமூகத்துக்கு மேல இவர்களுக்கு ஏன் அளவு கடந்த அன்பும் பாசமும் கடந்த ஒரு சில நாட்களாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், 2016 அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்துவிட்டது. பாஜகவை பயன்படுத்தி அவர்களை மிரட்டி அவர்கள் மூலமாக தமிழ்நாட்டில் பல சட்டங்களை பாஜக கொண்டு வந்துச்சு. இது எல்லாத்துக்குமே வாய்மூடி மௌனியாக இருந்தது அதிமுகவுடைய அரசாங்கம். இன்னும் சொல்ல போனா, பயந்து அவர்கள் கொண்டு வரக்கூடிய அத்தனை அயோக்கியத்தனமான சட்டங்களை இவர்கள் ஆதரித்தார்கள் அப்படிங்கிறதா உண்மை. அதனுடைய ஒரு நீட்சியாக 2019 அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும். ஸோ அந்த கூட்டணி உருவாகக்கூடிய நேரத்தில் எதிர்கட்சி, அதாவது ஒரு பக்கத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறது, இன்னொரு பக்கத்தில் அதிமுக பாஜக கூட்டணி. தமிழ்நாட்டு மக்களுக்கு எப்பவுமே பாஜகவை ஒரு ஒரு வெறுப்பு மனநிலையோட தான் பார்ப்பார்கள். ஒரு சில பேர் இந்த மதவாத சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள், இந்த கார்பரேட் அரசியலை ஆதரிக்கக்கூடியவர்கள் பாஜகவை ஆதரிப்பார்கள். இதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருமே பாஜகவுடைய எதிர்நிலையில தான் வாக்களிப்பார்கள். அப்போ அன்னைக்கு திமுக மட்டும்தான் முஸ்லீம் சமூகத்துக்கும் சரி, சிறுபான்மை சமூகத்துக்கும் சரி, வேற எல்லாருக்குமே ஒரு ஆப்ஷனாக இருந்துச்சு. எல்லாருக்குமே, ஈவன் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய 190 பேரும் திமுகவை தான் ஆதரித்திருப்பார்கள். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை, அப்படிதான் ஆதரித்தார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்த பட்டுத்தோல்வி அப்படிங்கிறது அவருடைய வரலாற்றுல எழுதி வைக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு சொன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பல இடங்கள்ல இருந்து ஓட்டு விழுந்துச்சு. ஆனா முழுக்க முழுக்க முஸ்லிம் சமூகத்தினுடைய ஓட்டு, ஒரு ஓட்டு கூட அதிமுகவுக்கு விழல. அதிமுகவால முஸ்லிம் பகுதிகளில் இறங்கி பிரச்சாரம் கூட செய்ய முடியல. இவர்கள் ஓட்டு கேட்டு நோட்டீஸ் கொடுக்க கூட அதிமுக கட்சிக்காரங்களால் வர முடியல. அதிமுக இருந்த நபர்கள் கூட ஓட்டு அதிமுக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட சைலண்ட் ஆயிட்டாங்க. யாருமே ஓட்டு கேட்ட வரல, ஆனா வாக்களித்தார்கள். எனக்கு தெரிஞ்சு பல அதிமுக காரர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு 2021 வாக்களித்தார்கள். ஸோ திமுகவை என பரம்பரை எதிரியாக பார்த்தவர்கள் வேற வழி இல்லை, அதிமுகவுக்கு போட முடியாது, அப்ப நாம் தமிழருக்கு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போட்டவர்கள் எல்லாம் எனக்கு பர்சனலா தெரிந்த நபர்களே இருக்கிறார்கள். அப்படிதான் அந்த 2021 தேர்தல் வந்துச்சு. அப்ப அந்த தேர்தலில் முஸ்லிம் சமூகத்துக்கு வேற ஆப்ஷனே இல்லை. திமுகவை தவிர வேற ஆப்ஷனே இல்லை, வேற எங்கேயுமே ஓட்டு போட முடியாது. ஏன் அப்படின்னா, பிஜேபி இங்க வலுவாக நிக்குது, அதிமுக ஆல்ரெடி ஆளுங்கட்சியாக இருக்குது, மத்தியில பிஜேபி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. இந்த கூட்டணி உருவாகி ஒருவேளை மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் சொன்னா
தமிழ்நாட்டில் இன்னும் அயோக்கியத்தனமான சட்டங்கள் அத்தனையுமே வரும், தமிழ்நாட்டுடைய நலன் பறி போயிடும், சிறுபான்மை சமூகத்தினுடைய நலன் பறி போயிடும். இப்படிங்கிற அச்சத்தின் காரணமாகவே முஸ்லீம் சமூகம் ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமூகம் திமுகவை ஆதரித்தது. 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கிடைத்த தர்ம அடி, அந்த 2021 திமுகவோடு பாஜகவோடு கூட்டணி வைத்ததன் காரணமாக கிடைச்ச அடி, அதுல இருந்து வெளியே வந்து தனித்து நின்றார்கள். தனித்து நின்ற பிறகு முஸ்லீம்கள் யாருமே வாக்களிக்கல. ஏன் அப்படின்னா ஏற்கனவே செய்த துரோகத்தை தான் மக்கள் பார்த்தாங்களே. ஆனா ஒரு சில இஸ்லாமிய கட்சிகள் கூட்டணியில போனாங்க, ஆனாலும் முஸ்லீம்கள் யாருமே அதிமுகவை சீண்டல்ல. அப்ப வேற வழி இல்லை, இனியும் இந்த முறையும் முஸ்லீம்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டார்கள், ஏன் அதனால பாஜகவோடு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு ஆல்மோஸ்ட் அதிமுக வந்துருச்சு. ஸோ இன்னொரு பக்கத்துல அப்போ திமுக என்ன நினைச்சிட்டு இருந்துச்சுன்னா, நமக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகள், அதை கிட்டத்தட்ட ஒரு சிறுபான்மை தலித் சமூகம் எல்லாம் சேர்த்து ஒரு 18% வாக்குகள் இருக்கு. அதிலும் குறிப்பாக முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகள் சாலிடா ஒரு 7-8% திமுகவுக்கு விழும். அப்ப திமுகவுக்கு விழக்கூடிய மிகப்பெரிய வாக்கு வங்கியே முஸ்லீம் சமூகம் தான். அப்ப இப்போ விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சாச்சு. இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு பக்கத்துல பாஜக தனித்து நின்றால் கூட நேரடியாக திமுகவுக்கு எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்யக்கூடிய வல்லமையோடு தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி முஸ்லீம் சமூகத்துடைய ஓட்டுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த வாக்குகளை எப்படி தவிர்க்கலாம், எப்படி அந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகள் தாவேகாவுக்கு போறத ஸ்டாப் பண்ணலாம், தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துதான் நமக்கு மேல இவர்கள் வைத்த அவதூறுகள் பார்த்திருப்பீங்க. பிஜேபி பி டீம், இவர்களுடைய பின்னாடி பிஜேபி இருக்கிறது, அமித்ஷா தான் ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருக்காரு. 2019 இவர்கள் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் கட்சி ஆரம்பிக்கும் போது இதே தான் சொன்னார்கள். கமலஹாசனுடைய பின்னாடி பிஜேபி இருக்கிறது, பிஜேபி தான் கமலஹாசனை வந்து கட்சி ஆரம்பிக்க சொன்னது அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு கமலஹாசன் அவர்கள் திமுகவோடு கூட்டணியில போனவொன்னா கமலஹாசன் புனிதமாக்கப்பட்டு விட்டாங்க. இன்றைக்கு நம்மளையும் அதே மாதிரி சொல்றாங்க, சீமான் அவர்களையும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. இப்ப யார் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகளை, சிறுபான்மை சமூகத்துடைய வாக்குகளை பெறணும் அப்படின்னா ஒரு பாஜக பூச்சாண்டியை காமிச்சு இவர்கள் வாக்குகளை அறுவடை செய்து வந்தார்கள். இப்போ அதுக்கு ஒட்டுமொத்தமாக ஆப்பு வைப்பதற்கு தமிழக வெற்றி கழகமும் வந்துருச்சு. ஸோ இப்போ முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகள் பிரிந்து பெரும்பான்மையான மக்களுடைய ஆதரவு தமிழக வெற்றி கழகத்திற்கு வருவதற்கான சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக மக்கள், அதாவது இதுவரையிலும் திமுகவுக்கு வாக்களித்தவர்கள், அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள், பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள், காங்கிரசுக்கு வாக்களித்தவர்கள் சொல்லி ப்ரெடிக்டே பண்ண முடியாத வகையில பல்வேறுபட்ட தரப்புல இருந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு டெய்லி குவிஞ்சிட்டே வருது. ஸோ இப்போ திமுகவிற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல, சாலிடான ஓட் பேங்க்ல தக்க வைக்க முடியும்னா ஒரே ஒரு ஓட் பேங்க் முஸ்லீம் சமூகத்தோட ஓட் பேங்க் தான். வேற ஒண்ணும் இல்லை. பாஜக நம்ம பின்னாடி இருக்குதுன்னு சொல்லிட்டா, பிஜேபியோடு நம்மளை தொடர்பு படுத்திட்டா அவர்களுக்கு வந்து வேற வழியே இல்லை, ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் சமூகத்துடைய வாக்குகளை வாங்கிடலாம் நினைச்சாங்க. ஆனா அதற்காக அவர்கள் செஞ்ச எந்த அவதூறுமே எடுபடல. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு இஃப்தார் நிகழ்வுல கலந்து கொண்டார்கள். ஒட்டு மொத்தமாக அந்த இமேஜ் அப்படியே மாறி போச்சு. அதிகமாக முஸ்லீம் சமூகம் ஆதரிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்ல, எல்லா மாவட்டத்திலும் இஃப்தார் நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்வு நடத்தி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்கள் தொப்பி போட்டு அதை லுங்கி கட்டின உடனே முஸ்லீம் சமூகம் வாக்களிக்குமானா கிடையாது. இருந்தாலும் இந்த நிகழ்வு நடத்தினது ஒரு சமூக நல்லிணக்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருந்துச்சு. வெறும் சம்பிரதாயத்துக்காக நடத்தாமல் உண்மையான மனதோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் அத்தனை மாவட்டத்திலையும் நடத்தினாங்க. எங்களுடைய கன்னியாகுமரி மத்திய மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர் அரபி சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்கள் என் வீட்டில் வந்து அவர் சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் ஒரு 10 பேர் வந்து எங்களுடைய வீட்டிலே சகர் சாப்பிட்டு அன்றைக்கு முழு நாள் நோன்பு இருந்து அந்த நோன்பு திறக்கக்கூடிய நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். என்னோடு பல இஸ்லாமிய தலைவர்கள், ஜமாத்து தலைவர்களை நேரடியாக வந்து, நானே நேரடியாக வந்து அழைப்பேன் அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து அழைத்து அந்த அன்பை பரிமாறிக்கொண்டார்கள். அந்த அளவிற்கு உண்மையான ஒரு நிகழ்வாக நடைபெற்றது. இது வந்து இன்னும் அதிகமாக சமூகத்திற்கு, இஸ்லாமிய சமூகத்திற்கு தாவேகா மேல ஒரு அன்பும் ஒரு ஆதரவையும் கொடுத்திருக்கிறது. ஸோ இதை பொறுக்க முடியாத திமுக தான் இன்றைக்கு எப்படியாவது அந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய வாக்குகளை அறுவடை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில முயற்சிகள்ல இறங்கி இருக்கிறார்கள். அதுதான் இப்ப இந்த நலத்திட்ட உதவி வழங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஆனா அதே நேரத்துல இந்த சட்டமன்றத்துல வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக போராடினதையும், அதை தீர்மானம் கொண்டு வந்ததையும், சிஏஏ சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தது, இதையெல்லாம் நாம் ஆதரிக்கிறோம். இன்றைக்கு பாஜக கொண்டு வரக்கூடிய அத்தனை திட்டங்களையும், இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிரான திட்டங்கள் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமாக பல திட்டங்கள், நீட்டில இருந்து எல்லா விஷயங்களையும் பாஜக திமுக எதிர்க்கிறது, வெளிப்படையாக எதிர்க்கிறது. ஆனா மறைமுகமாக இவர்களுக்கிடையே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது அப்படிங்கிறதா நம்முடைய குற்றச்சாட்டு. வெளிப்படையாக எதிர்க்கிறாங்க. ஏன் அப்படின்னா எதிர்த்தாதான் இவர்களுக்கு வாக்கு அப்படிங்கிற வாக்கு வங்கி அரசியலை முன்னிறுத்தி தான் அதையும் செய்கிறாங்க. சரி, இந்த திமுகவும் முஸ்லிம்களுடைய பாதுகாவலர்களா அல்லது முஸ்லிம்கள் திமுகவுக்கு பாதுகாவலரா? அங்க ஒரு கொஸ்டின் வரும். உண்மையிலேயே முஸ்லிம்கள் தான் திமுகவுடைய பாதுகாவலர்கள்.
திமுக முஸ்லிம் சமூகத்துக்கு செஞ்சது மாதிரி எந்த துரோகமும் இந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே செஞ்சது கிடையாது. இந்த சிறைவாசிகள் விடுதலை 2021 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சிறைவாசிகள் விடுதலையை நான் வந்தா சாத்தியப்படுத்துவேன், சிறைவாசிகளை விடுதலை செய்வோம்னு சொன்னவங்க 2021 ஆட்சிக்கு வந்து 2024 ஆகியும் சிறைவாசிகளுடைய விடுதலையை சாத்தியப்படுத்தல. ஒவ்வொரு அண்ணா பிறந்த நாள்லையும் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய சமூகம் இந்த சிறைவாசிகள் விடுதலையை வலியுறுத்தி போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே செய்வாங்க. அப்போ ஒரு பேருக்கு ஏதோ ஒன்று சம்பிரதாயமா நாங்கள் அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு முறை இந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் பரோல்ல வெளிவருவதற்கு கோர்ட்ல வந்து நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போடும்போது அதற்கு எதிராகவே தமிழக அரசாங்கம் வாதாடி இருக்கிறது. இவர்களை வெளியே விட்டா வந்து மிகப்பெரிய ஆபத்தாயிரும், மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லியே திமுக அரசாங்கம் வாதாடிச்சு. இது வந்து மக்கள் மத்தியில் பேசப்பட்டு மிக கடுமையான போராட்டம், மிகப்பெரிய அளவில் போராட்டம். இஸ்லாமிய அமைப்புகள் மட்டுமல்ல, நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, இப்படி தமிழக வாழ்வுரிமை கட்சி, இப்படி இஸ்லாமிய சமூகத்தை தாண்டி இருக்கக்கூடிய பல்வேறு அனைத்து மட்ட அரசியல் கட்சிகளுடைய போராட்டத்தினுடைய நீட்சியாக வேற வழி இல்லை, இவர்களை வெளியே விடலைன்னா இஸ்லாமிய சமூகத்துடைய வாக்குகளை தக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு 10 பேரை பேருக்காக வெளியிட்டார்கள். அதையும் வந்து ஆளுநருக்கு அனுப்பி சாதாரணமாகவே இஸ்லாமியர்கள் அல்லாத மற்றவர்களை எல்லாம் நேரடியாக விடுதலை செய்தவர்கள். இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு மட்டும் ஆதிநாதன் சொல்லி ஒரு குழுவை ஏற்படுத்தி அந்த குழு பரிந்துரையின் பேர்ல வெறும் 10 பேரை விடுதலை செய்கிறோம்னு சொல்லி போட்டு அந்த 10 பேரையும் 17 பேரை விடுதலை செய்கிறோம்னு சொல்லி போட்டு 10 பேரா 7 பேரா விடுதலை ஆனார்கள். அவ்வளவு பேர் தான் விடுதலை இருக்கிறாங்க. மொத்தம் 36 சிறைவாசிகள் தமிழக சிறைகள்ல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். வெறும் 10 பேரை விடுதலை செய்து கொடுத்து நாங்க இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்தோம்னு சொல்றாங்க. இன்னும் 26 பேர் தமிழக சிறைகள்ல இருக்கிறாங்க. சிறைகள்ல இருக்கிறாங்கன்னா பரோல்ல இருக்கிறாங்க. நிரந்தர விடுதலை கிடைக்கல, பரோல்ல இருக்கிறாங்க. நாளைக்கு ஆட்சி மாறி வேற ஒரு மாதிரியான ஆட்சி வந்துட்டா இந்த இஸ்லாமிய சிறைவாசிகளோட நிலைமை அதோ கதிதான். அப்ப இவர்களுக்கு ஆட்சி இருக்கக்கூடிய இந்த ஒரு வருஷத்துல அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்யணும். ஆனா சிறைவாசிகளை விடுதலை செய்வதற்கு எந்த முயற்சியும் கிடையாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வாய் துறக்கல. மனிதநேய மக்கள் கட்சியாகட்டும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகட்டும், மனிதநேய ஜனநாயக கட்சியாகட்டும், இன்னும் மற்ற பிற இஸ்லாமிய கட்சிகள் யாருமே மற்ற இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுதலை செய்யணும்னு சொல்லி எந்த கோரிக்கையும் வைக்கல இதுவரையிலும். சோ இது வந்து இஸ்லாமிய சமூகத்திற்கு திமுக செய்யக்கூடிய ஒரு துரோகம். இப்ப சொல்றாங்க நாங்க தான் இஸ்லாமிய சிறைவாசிகளை 10 பேரை விடுதலை செஞ்சோம்ல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. இந்த 10 பேரை விடுதலை செஞ்சீங்க, இதை நீங்க பெருமையா சொல்றீங்களே. இந்த 36 பேர், 36ல கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேல உண்டு. இந்த 36 பேரும் உள்ள போறதுக்கு காரணமே அது சொல்லணும் இல்லையா. இவர்கள் 10 பேரை விடுதலை செஞ்சிட்டோம்னு சொல்லி தம்பட்டம் அடிக்கக்கூடிய திமுக இவர்கள் உள்ளே செல்வதற்கு காரணம் யார்? அதுவும் திமுக. 1997 கோயம்புத்தூர்ல ஒரு கலவரம். ஒரு காவலர் செல்வராஜன் சொல்லக்கூடிய ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டார். ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த ஒருவரால் அடித்து கொலை செய்யப்பட்டார். இப்ப யார் அடிச்சு கொண்டாங்களோ அவங்க மேல வழக்கு போட்டு அவரை தூக்கி கைது பண்ணி அவருக்கு சிறை கொடுத்திருக்கணும். ஆனால் செய்யாமல் அன்றைக்கு திமுகவுடைய காவல்துறை அங்க இருக்கக்கூடிய பிஜேபி, அதாவது RSS இந்துத்துவவாதிகளோடு சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராக கலவரத்தை செஞ்சாங்க. சரி, கலவரம் நடந்தாச்சு. திமுக அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கணும்? அந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்களை ஒட்டுமொத்தமாக கைது செஞ்சு அவர்களுக்கான தண்டனையை உறுதி செய்திருந்தோம்னு சொன்னா இங்க பிரச்சனை இருந்திருக்காது. ஆனா அதை செய்ய தவறியதன் காரணமாக ஏற்கனவே முஸ்லிம்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் அடக்குமுறைகளை கலைஞருடைய அரசாங்கம் நடத்துச்சு. 1998 ஒரு குண்டுவெடிப்பு நடக்குது. அந்த குண்டுவெடிப்பில் குற்றம் சாட்டவர்கள் சொல்லி ஏராளமான பேர், அதுல குற்றம் சாட்டப்பட்ட தவறு செய்த ஒருத்தருடைய மாமா, மச்சான், அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம் பகுதிகளிலையும் பகலா வீடு ஏறி வந்து இளைஞர்களை மேல அத்துமீறி அவர்களை கைது செஞ்சு அவர்கள் மேல பொய் வழக்கு போட்டது திமுகவினுடைய அரசாங்கம், கலைஞருடைய ஆட்சியில் நடைபெற்ற சம்பவம். அப்படிதான் இவர்கள்லாம் சிறைவாசிகள் ஆனார்கள். இது மட்டும் போதாதுன்னு அடுத்து வந்த தேர்தல்ல பாஜகவோடு கூட்டணி வைத்தார்கள். இவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய அந்த நாள்ல, அந்த டைம்ல தான் 2002 குஜராத்ல மிகப்பெரிய படுகொலை நடக்கிறது, இனப்படுகொலை நடக்கிறது. கிட்டத்தட்ட 3000 முஸ்லிம்கள் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள். 600க்கு மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள். ஒரு இஸ்லாமிய பெண் அவருடைய வயிற்றை கிழிச்சு அந்த வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த சிசுவை சூலாயுதத்தால குத்தி அப்படியே நெருப்புல காட்டி எரிக்கக்கூடிய மோசமான சம்பவங்கள் குஜராத்தில் நடைபெற்றது. குஜராத்தில் நடைபெறும் போது அன்றைக்கு பாஜகவினுடைய அரசாங்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது யார் தெரியுமா? மத்தியில பாஜகவுடைய அரசாங்கத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்தது திமுக. இப்ப சொல்லுவாங்க அன்னைக்கு இவர்கள் இந்த மாதிரி சட்டங்களை கொண்டு வரல, நாங்க எங்க கட்டுப்பாட்டுல வச்சிருந்தோம் அப்படின்னு.
நீங்க உங்க கட்டுப்பாட்டில் வச்சிருந்தீங்கன்னா குஜராத்தில் இந்த படுகொலை நடப்பதை ஏன் கண்டிக்கல? இன்னும் சொல்ல போனா RSS சொல்லக்கூடிய அந்த அமைப்புக்கு புதுவிதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் கலைஞர் அவர்கள். திராவிட கழகம் மாதிரி RSS ஒரு சமுதாய இயக்கம் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்னார். சரி, அது மட்டுமா? இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு நாங்க அதை செஞ்சோம், நாங்க இதை செஞ்சோம். முதல்ல ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை சிதைச்சது திமுக. கண்ணியமிகு காயிதே மில்லத் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக திமுக விட்டு அடகு வச்சிட்டாங்க. அந்த திமுகல இந்தியன் யூனியன் 1947 இந்தியா விடுதலை பெறக்கூடிய அந்த டைம்ல 1946 நடந்த சென்னை மாகாண தேர்தலில் எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். அந்த கட்சி திமுகவோட கூட்டணிக்கு போனதுக்கு அப்புறம் கூட்டணியில அந்த கட்சியை வச்சு அதுல 2 பிரிவாக பிளவை ஏற்படுத்தி அந்த கட்சியை 2 சின்ன பின்னமாக்கி அவர்களை ஒரு ஒட்டுண்ணி மாதிரி தனக்கு பயன்படுத்தி கொண்டார் கருணாநிதி அவர்கள். இன்னும் சொல்ல போனா திமுகவினுடைய சாலிடா இந்த தொகுதியில வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய தொகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம் பெரும்பான்மை இருக்கக்கூடிய தொகுதி. எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த தொகுதிகள் எல்லாம் திமுக ஜெயிக்கும். ஆனா திமுக அந்த தொகுதியில முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு கொடுக்காது. அப்படி ஒட்டுமொத்தமாக முஸ்லிம் சமூகத்துடைய வாய்ப்புகளை பறித்துக் கொண்டிருந்தவர்கள். ஆம்பூர் ஆகட்டும், வாணியம்பாடி ஆகட்டும், இன்னும் சென்னையில் இருக்கக்கூடிய வடசென்னை மத்திய சென்னை தொகுதி ஆகட்டும், திருவல்லிக்கேணி தொகுதி ஆகட்டும், சைதாப்பேட்டை தொகுதி ஆகட்டும், இப்படி பல தொகுதிகள் முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கியை வாங்கி தான் திமுகவே ஜெயிக்குது. 1967 இவர்கள் ஆட்சிக்கு வந்தேன்னு சொல்றாங்க இல்லையா, அன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய பேர ஆதரவின் பேர்ல தான் அன்றைக்கு அண்ணா அவர்கள் கூட ஆட்சிக்கு வருகிறார்கள். அதற்கு பிறகு கலைஞரும் அந்த முஸ்லிம் சமூகத்தினுடைய ஆதரவை பெற்று வந்தார்கள். 1997 இந்த கலவரம் வரையிலும் மிகப்பெரிய அளவுல முஸ்லிம் சமூகம் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தது. அதற்கு பிறகுதான் அந்த ஆதரவு அப்படிங்கிறது திமுக பக்கத்துல இருந்து கொஞ்சம் பேர் அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாச்சு. அதற்கு பிறகு மாறி மாறி சமூகம் 2 பேருக்குமே ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. 2016 அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இதாச்சு. ஸோ இப்ப நாம கேட்கக்கூடிய கேள்வியெல்லாம் என்னன்னா, நீங்க இந்த அளவுக்கு முஸ்லீம் சமூகத்தினுடைய நன்மை செய்யறோம்னு சொல்றீங்க இல்லையா, முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்திற்கு என்ன செஞ்சிருக்கீங்க? இங்க எம்எல்ஏ கடந்த சட்டமன்ற தேர்தலில் 2016 இருந்தே உங்க கட்சியில கூட்டணியில மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது. 2016 4 தொகுதி அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. 2021 4 தொகுதி அப்படியே குறைஞ்சி வெறும் 2 தொகுதியா மாறுச்சு. இந்த 2 தொகுதி 2026 எத்தனை தொகுதியா மாறும்னு தெரியாது. ஏன் அப்படின்னா இன்னைக்கு இந்த கூட்டணியில மனிதநேய ஜனநாயக கட்சியும் வந்திருக்கு. அப்போ இது 2 தொகுதி ஒரு தொகுதியா மாறி, சரி அது விடுங்க. 2019 பாராளுமன்ற தேர்தல், 2014 பாராளுமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதி மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனா அந்த தொகுதியில திமுக உள்ளடி வேலை பார்த்துதான் அங்க மனிதநேய மக்கள் கட்சியை தோக்கடிக்குது. இதை நாம சொல்லல, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் எம். ஜவாஹர்லால் அவர்களே பேட்டியில வெளிப்படுத்தி இருக்கிறார். 2019 மனிதநேய மக்கள் கட்சி சீட்டு கண்டிப்பா இந்த முறை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டைம்ல சீட்டு கொடுக்கல. சரி, ஆப்போசிட்ல பிஜேபி இருக்கிறது, ஒன்றியத்துல பிஜேபி வந்துரும், அதனால ஒரு தியாக உணர்வோடு விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்டு திமுக கூட்டணிக்கு முழுமையாக வேலை பார்த்தாங்க. திமுக முழுமையாக வெற்றி பெற்றது. 2024 பாராளுமன்ற தேர்தல் வருது. அப்பவும் என்ன பண்ணாங்கன்னா அதே மாதிரி சீட்டு கொடுக்கல. நான் கேட்கிறேன், சரி ஓகே, ஒருவேளை நீங்க அந்த கட்சிக்கு அந்த வலு இல்ல, வேல்யூ இல்ல, அதனால நீங்க சீட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி இருந்தாலும் உங்க கட்சியில இருக்கக்கூடிய சமூகத்துக்காக நீங்க இஸ்லாமிய சமூகத்துக்காக நீங்க வாய்ப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு முஸ்லீம் லீக்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சிக்கு நவாஸ் கனின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரும் பணக்காரருக்கு நீங்க சீட்டை கொடுத்தீங்க. அதை தவிர முஸ்லீம் சமூகத்துக்கு நீங்க என்ன கொடுத்திருக்கீங்க? ஒண்ணுமே கிடையாது. இலவச ஆதரவு 2021 சரி 24 சரி திமுக முஸ்லீம் பகுதிகளில் வேலையே பார்க்கல. ஒரு நோட்டீஸ் மட்டும் ஒரு நாள் கொடுத்திருப்பாங்க. இதை தாண்டி எந்த பிரச்சாரமும் செய்யல. ஏன் அப்படின்னா தேவையில்லை. ஒட்டுமொத்தமாக இந்த முஸ்லீம் சமூகம் பிஜேபி அப்படிங்கிற பூச்சாண்டியை பார்த்து நமக்கு தான் ஓட்டு போடும் அப்படிங்கிற நிலையில இருந்தவர்கள். முஸ்லீம் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை உடைச்சது திமுக. எந்த தொகுதியுமே முஸ்லீம்கள் நிற்க முடியாது. ஒரு தொகுதி அந்த முஸ்லீம்கள் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இருந்தா கூட தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேர்ல அந்த தொகுதியை உடைச்சிட்டாங்க. திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை தொகுதி, ஆம்பூர் தொகுதி, இப்படின்னு 1-2 தொகுதி, ராமநாதபுரம் தொகுதி, இந்த மாதிரி 1-2 தொகுதி தான் இருக்கிறது. அப்படியே அந்த தொகுதியில என்ன பண்றாங்கன்னா முஸ்லீம்களை புறக்கணிச்சிட்டு முஸ்லீம் அல்லாதவர்களை தான் போட்டு நிறுத்துறாங்க. மற்ற தொகுதிகள் எல்லாம் ஜாதி பார்த்து ஆளை நடத்துவாங்க. எந்த தொகுதியில எந்த சாதிக்காரன் அதிகமா இருக்கிறானோ அந்த சாதிக்காரன் நிப்பாட்டினா வெட்டி வாய்ப்புன்னு சொல்லி தேர்தல் கணக்கு போட்டு வேட்பாளர்களை நிறுத்தக்கூடிய திமுக முஸ்லீம் தொகுதிகளில் மட்டும், முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதியில மட்டும் அங்கே முஸ்லீம்களை நிப்பாட்டுறது கிடையாது. திமுக இருக்கக்கூடிய எவனாவது ஒருத்தன் நிப்பாட்டுறது. வேலூர் தொகுதி தொடர்ந்து முஸ்லீம்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதி 1-2-3 தொகுதி தான். மயிலாடுதுறை,
அதே மாதிரி ராமநாதபுரம், வேலூர். இந்த வேலூர் தொகுதியில துரைமுருகனுடைய மகன் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த முறை திமுக வந்து இஸ்லாமிய சமூகத்துக்கு சீட்டு கொடுக்கல. ஸோ இப்படிப்பட்டதுதான். அதே மாதிரி முஸ்லிம்களுக்கு மேல மரியாதையே கிடையாது. கூட்டணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு மரியாதையே கிடையாது. அவர்கள் மரியாதையாகவே நடத்தப்படுறது கிடையாது. தொப்பி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. முஸ்லீம் எம்எல்ஏவை பார்த்து தொப்பியை கூப்பிடுங்க, அந்த ஆளும் வந்து இங்க இருந்தாதான் நல்லா இருக்கும் இப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் சமூகத்தை அவர்களை மதித்தார்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு கட்சி திமுக. இன்னைக்கு திமுகவுக்கு முஸ்லீம் சமூகத்துக்கு மேல மிகப்பெரிய அன்பு வந்திருக்குது அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான் செய்யுது. நம்ம அதுக்காக திமுக முஸ்லீம்களுக்கு நல்லது செய்யலன்னு சொல்ல வரல. ஆனா செஞ்சது எல்லாமே வாக்குக்காக மட்டும்தான் செஞ்சிருக்கிறாங்க. அதையும் தாண்டி அதிகமாக முஸ்லீம் சமூகம் திமுகவுக்கு செஞ்சிருக்குது. இன்னைக்கு வரைக்கும் திமுக அழியாம ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னா முஸ்லீம் சமூகம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆதரவு தான். அந்த ஆதரவுக்கு திமுக அரசாங்கம் செய்ய வேண்டியது ஏராளமாக கடமைப்பட்டிருக்கிறார்கள். அதுல 10% கூட முஸ்லீம் சமூகத்துக்கு திமுக செஞ்சது கிடையாது. இப்ப சொல்றாங்க இல்லையா, முஸ்லீம்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க தான் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லி என்ஐஏன்னு சொல்லி ஒரு சட்டம், நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, தேசிய புலனாய்வு முகமை என்ஐஏ, இதனுடைய சட்டம் பாராளுமன்றத்தில் வரும்போது இந்த சட்டத்தை ஆதரித்தது திமுக. இந்த சட்டத்தை ஆதரித்தது திமுக. இந்த சட்டம் இன்றைக்கு இந்த என்ஐஏ மூலமாக அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகபட்சமான அதிகாரத்தின் மூலமாக இன்றைக்கு தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள். எந்த இடத்துல வேணாலும் எங்க வேணா சர்ச் பண்ணலாம், யாரை வேணாலும் என்ஐஏ வந்து கைது செய்துட்டு போலாம். அவங்களாம் தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்துக்கோ காவல்துறைக்கோ சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. யாரை வேணா தீவிரவாதின்னு சொல்லி இவனை பயங்கரவாதின்னு சொல்லி அடையாளப்படுத்தி கூட்டிட்டு தூக்கிட்டு போயிடலாம். ஆனா அவர்கள் உண்மையிலே தீவிரவாதியா பயங்கரவாதியா, அவர்கள் இது மாதிரி தவறுகளில் ஈடுபட்டிருக்கிறார்களான்னு சொல்லி நிரூபிக்க வேண்டிய கடமை கூட அவங்களுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கு. தினம் தினம் தமிழ்நாட்டில் இஸ்லாமிய அமைப்புகள், இஸ்லாமிய அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் மேல அவர்களுடைய வீட்டில் வந்து என்ஐஏ ரைடு செய்து கைது செய்கிறார்கள். தொடர்ந்து கைதுகள் நடைபெறுகிறது. சரி, முஸ்லிம் சமூகத்துக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் நாங்க பாதுகாப்புன்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் இந்த விஷயங்கள்ல பாதுகாப்பு செய்யல? ஒரு சில நாட்களுக்கு முன்பாக கூட மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி, யாரோ ஒருத்தர் ஐஎஸ்ஐஎஸோடு தொடர்புல இருந்தாருன்னு சொல்லி குற்றம் சாட்டு சொல்லி அந்த பையனை கைது செஞ்சுட்டு அந்த ஒட்டுமொத்தமாக அந்த குரூப்ல, அந்த வாட்ஸ்அப் குரூப்ல, அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல இருப்பாங்க இல்லையா, ஒரு ஊர் இருந்துச்சுன்னா ஊருக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதுல இருப்பாங்க இல்லையா, அதுல இருந்த நபர்களை எல்லாம் ஒவ்வொருத்தருடைய வீட்லையும் தேடி போய் நீங்க குற்றத்தை ஒத்துக்கிட்டு இனி நாங்க இப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி எழுதித்தாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப அந்த மக்கள் சொல்றாங்க, நாங்க தான் தவறே செய்யல, தவறு செஞ்சா தானே நான் இனி செய்ய மாட்டேன்னு சொல்லி எழுதி தரணும், தவறு செய்யாத எங்களை எப்படி எழுதி தர சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்தமா ஜமாத்து தலைவர் வரைக்கும் கூப்பிட்டு இருக்கிறாங்க. கடைசியில ஒட்டுமொத்தமாக ஊரே திரண்டு வந்து கலெக்டருக்கு மனு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப இந்த ஒரு மோசமான சட்டம் பாராளுமன்றத்தில் நிறைவேறுவதற்கு ஆதரவு அளித்தது திமுக. ஆதரவு அளித்தது மட்டுமல்லாமல் அந்த மோசமான சட்டத்தின் மூலமாக என்ஐஏவால் இன்றைக்கு தினம் தினம் முஸ்லிம்கள் ஆபத்துக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தி ஒரு வார்த்தை கூட திமுக பேசல. அப்படி இருக்கும்போது எப்படி சொல்லும் திமுக முஸ்லிம்களுடைய பாதுகாவலர் சொல்லி, திமுக முஸ்லிம்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நாங்க தான் பாதுகாப்பு, நாங்க தான் பேசுறோம்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க தாங்க முஸ்லிம்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறீங்க. முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு இருக்குது. நீங்க அதை தட்டி கழிச்சிட்டு சும்மா பேசிட்டு இருக்கீங்க. சரி, முஸ்லீம் சமூகத்துடைய பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்றீங்கல்ல. 3 மாதத்துக்கு முன்பாக மதுரையில திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமாக பள்ளிவாசல் தர்கா பிரச்சனை வந்துச்சு. ஒரு வார்த்தை அதுக்கு பேசுறீங்களா? ஒண்ணும் இல்லாத பிரச்சனைக்கு ஊதி பெரிதாக்கி 2 சமூகங்களுக்கு இடையே ஒரு பெரிய ஒரு மோதலை உருவாக்குனதே அரசு அதிகாரிகள் தான். அதுல ஈடுபட்ட அந்த அரசு அதிகாரிகள் மேல ஏதாவது நடவடிக்கை எடுத்தீங்களா? எதுவுமே கிடையாது. கடைசியில கோர்ட்ல போய் கோர்ட் அங்க நியாயமான ஒரு தீர்ப்பை கொடுக்குது. அது தவறி அரசாங்கத்துல எந்த விதமான நன்மையும் செஞ்சு விட முடியாது. இன்னும் பல பகுதிகளில் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது. மாநகராட்சியினுடைய பேர்ல மாநகராட்சி சொல்லி, அதே மாதிரி கோர்ட்டினுடைய உத்தரவுன்னு சொல்லி பல இடங்கள்ல முஸ்லிம் சமூகத்தினுடைய இடங்கள் பள்ளிவாசல்கள் இடிக்கப்படுகிறது, அபகரிக்கப்படுகிறது. வக்ஃப் வாரியத்தினுடைய சொத்துக்கள் பல இடங்கள்ல அபகரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக போராடக்கூடியவர்கள், அந்த அபகரிக்கப்பட்ட இடங்களை மீட்பதற்காக போராடக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கிறது. வக்ஃப் வாரியத்தில் அதிகமான முறைகேடுகள் இருக்கிறது. இதையெல்லாம் பார்க்க வேண்டிய அரசாங்கம் பார்க்காம கண்மூடி மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எத்தனையோ அரசு பொறுப்புகள், கௌரவ பொறுப்புகள் எல்லாமே இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் கொடுக்கறது கிடையாது. எல்லாமே உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இப்படி தொடர்ந்து முஸ்லீம் சமூகத்திற்கு துரோகம் இழைத்து வருவது திமுக தான். பாஜக கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எதிர்க்கிறீங்க, ஆனா மறைமுகமாக நீங்க பல விஷயங்கள்ல முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராகவும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்னும் திமுகவா நிறைய விஷயங்களை நம்ம தோலிட்டு பேசுவோம். இந்த வீடியோ சம்பந்தமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நன்றி.